சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு விஜயாவுக்கு தெரிஞ்ச உடனே முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் பேசி பார்க்குறாங்க. முத்து இந்த பிஸ்னஸை இப்போ ஆரம்பிக்க வேண்டாம், முதல்ல என்னுடைய வீடு கிடச்சா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லும்போது முத்து யார் பேச்சையும் கேட்காம தன்னுடைய புது பிஸ்னஸை எப்படி ஆரம்பிக்கிறது, இதன் மூலமாக எப்படி நல்லா சம்பாதிக்கிறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம் அண்ணாமலை முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க மனோஜ் விஜயா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா முத்துவும் மீனாவும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்காது. அப்புறம் மீனா உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. ஏற்கனவே சிந்தாமணிக்கு கிடைக்க வேண்டிய பெரிய வாய்ப்பு மீனாவுக்கு கிடைச்சதால இப்போ வரைக்கும் சிந்தாமணி பேச்சை கேட்டு இந்த வேலையை செய்ய மாட்டேன், இந்த வாய்ப்பு எனக்கு வேண்டான்னு சொல்லாமல் எப்பயும் போல் அவங்க ஆஃபீஸில் ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்க்குறாங்க. ஏன்னா மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காக தான். இங்கே மீனா மட்டும் நம்ம பேச்சை கேட்டிருந்தா இப்போ நம்ம வீடு கிடச்சிருக்கோம், சிந்தாமணிக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கும். சிந்தாமணி மீனா மேலே உள்ள கோவத்தில் தான் தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியுது. ஆனால் முத்துவும் மீனாவும் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்கம்மா. இப்போவே உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இங்கே முத்துவும் பெரிய பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டானா அதுக்கப்புறம் என்றைக்குமே உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டாங்க. அதனால் முத்து மீனா கிட்ட நீங்கள் தான் பேசணும். முத்து கண்டிப்பாக இந்த புது பிஸ்னஸை ஆரம்பிக்கவே கூடாது. நீங்கள் சொன்னீங்கன்னா முத்து கண்டிப்பாக உங்கள் பேச்சை கேட்பாமா. என்னை விட நல்லா சம்பாதிக்கணும்னு முத்து நினைக்கும் போது அப்படிலாம் நடக்க நம்ம விடவே கூடாது அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, மனோஜ் அப்படி முத்து புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாதுன்னா என்னுடைய வீடு கிடைக்கிறதுக்காக நீ தான் உதவி செய்யணும், பணத்தை ஏற்பாடு பண்ணணும். ஆனால் நீ தான் என் பேச்சை கேட்கறது இல்லையே, அப்புறம் முத்துக்கிட்ட எப்படி பேச முடியும்? நம்ம வீடு கிடைக்கிறதுக்காக தான் நான் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு முத்து சொல்லும்போது எல்லாரும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. இல்லைம்மா, இப்போ எனக்கு பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாது. நான் தான் கடன் வாங்கியிருக்கேன். ஆனால் முத்துவும் மீனாவும் இந்த பணத்தை திருப்பி தரட்டுமா? என்னுடைய பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சரியாக பிஸ்னஸை செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த பெரிய கடைக்கு ஓனராக இருக்கேன். இருந்தாலும் நான் எதிர்பார்க்குற வருமானம் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது எப்படிம்மா எல்லா பணத்தையும் உடனே தர முடியும்? எப்படி பணத்தை ஏற்பாடு பண்ண முடியும்? அம்மா இப்போ வரைக்கும் நான் உங்கள் பேச்சு தான் கேட்குறேன். அதனால் இப்போ நான் ரோகிணி கிட்ட சரியாக பேசுகிறதும் இல்லை. அதனால் நீங்கள் தாம்மா கொஞ்சம் என்னை பற்றி யோசிக்கணும். ஆனால் முத்து மீனா புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கவே கூடாது, நல்லபடியாக முன்னேறவும் கூடாது. அப்புறம் மீனா நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்தாலும் நம்ம வீடு கிடைச்சாலும் நம்ம வீட்டுக்கு வரும்போது மீனா உங்களுக்காக சமைச்சு கொடுக்க மாட்டாங்க, வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க, உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் தான் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். நான் பிஸ்னஸ் செய்கிறேன்னா நான் நிறைய படிச்சிருக்கேன், எனக்கு பிஸ்னஸை பற்றி எல்லாமே தெரியும். ஆனால் முத்து அப்படி இல்லைம்மா. முத்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தா அப்புறம் முத்து உங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுக்கவே மாட்டான். அப்புறம் வீட்டில் இருக்க எல்லாரும் முத்து பேச்சை தான் கேட்கணுன்னு அப்பா எப்பயும் போல் முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அம்மா அதனால தாம்மா சொல்கிறேன், என்னை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்ம வீட்டில் இப்போ நான் தான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன்னு நீங்கள் எல்லார் முன்னாடியும் என்னை பெருமையாக பேசுகிறீங்க, பாராட்டி பேசுகிறீங்க. ஆனால் இனி முத்துவும் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டானா அதுக்கப்புறம் என்னை பற்றி யாருமே யோசிக்க மாட்டாங்க. அப்பாவும் எப்பயுமே என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏற்கனவே அப்பா என்கிட்ட பேசாமல் இருக்காங்க, என்னை பற்றி புரிஞ்சிக்காமல் இருக்காங்க. அதனால தாம்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி மனோஜ், நான் முத்துக்கிட்ட பேசி பார்க்குறேன். நம்ம வீட்டில் எல்லாருமே உன்னுடைய பேச்சை தான் கேட்கணும். அதனால் நீ சொன்ன மாதிரியே நானும் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா, நீங்கள் இப்போ சொன்ன உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மனோஜ் இங்கே விஜயா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. விஜயா யோசிக்கிறாங்க, இப்போவே முத்து என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். மனோஜ் சொன்ன மாதிரி முத்து பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டானா, நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானா, அப்புறம் முத்து புது வீடு வாங்கணும், இன்னும் பெரிய பிஸ்னஸ் செய்யணும்னு தன்னுடைய பிஸ்னஸை பற்றி யோசிப்பான். என் பேச்சை என்றைக்கும் கேட்க மாட்டான். அதுக்கப்புறம் மீனாவும் நான் சொல்கிற வேலையை செய்ய மாட்டா. என்ன செய்கிறது? மனோஜ் சொல்கிறது எல்லாமே சரிதான். ஆனால் இப்போ நான் என்ன சொன்னாலும் முத்து என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான். என்னுடைய வீடு முதல்ல கிடைக்கணும்னு நான் யோசிக்கிறேன். என்ன செய்யன்னு யோசிக்கிறாங்க விஜயா. அண்ணாமலை சந்தோஷமாக தன்னுடைய ஃப்ரெண்டு பரசுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. முத்துவும் மீனாவும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. இப்போ முத்து நினச்ச மாதிரியே புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறான். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. முத்து என்கிட்ட உதவி கேட்கல, ஆனால் முத்து புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்கிறான். ஆனால் மனோஜ் என்னுடைய பணத்தை வச்சு புது பிஸ்னஸ் ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் என்னுடைய பணத்தை திருப்பி தரவே இல்லை.
நானும் மனோஜ் கிட்ட அந்த பணத்தை கேட்கல. என் அம்மா வந்தப்ப மாதம் மாதம் அண்ணாமலைக்கு எப்படியாவது நீ பணத்தை கொடுக்கணும்னு சொன்னாங்க. மனோஜ் அப்போ சரின்னு தான் சொன்னான். ஆனால் இப்போ வரைக்கும் சொன்ன மாதிரி எனக்கு தர வேண்டிய பணத்தை மனோஜ் தரவே இல்லை. ஆனால் முத்து என்கிட்ட உதவி கேட்கவும் இல்லை. ஆனால் முத்து வந்து புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக இப்போ எல்லா வேலையும் ரொம்ப பொறுப்பாக அக்கறையாக பார்த்துக்கிறான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரசு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு அண்ணாமலை. ஆமாம், நீ இப்போ மீனா வீட்டில் இருக்க அண்ணாமலை. மீனாவும் முத்துவும் உங்களை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. இந்த உண்மையை உங்கள் அம்மா கிட்ட சொன்னியா அண்ணாமலை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, அம்மாவுக்கு இந்த உண்மை தெரியாது. எப்போ ஃபோன் பண்ணாலும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோன்னு இங்கே நடந்த உண்மையை நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் உங்கள் அம்மா உடனே கிளம்பி வந்தாங்கன்னா உண்மை என்னன்னு தெரிய வரும்ல. அவங்களுக்கு இந்த உண்மை தெரியறதுக்கு முன்னாடியே இந்த உண்மையை நீ சொன்னாதானே அவங்க உங்களுக்காக எப்படியாவது உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது, என் அம்மா ரொம்பவே மனசு வேதனைப்படுவாங்க. அதான் இங்கே வந்து ரவி, முத்துன்னு யார்கிட்டேயும் இந்த உண்மையை சொல்ல வேண்டாம். நம்ம வீடு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம வீடு கிடைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து என் அம்மா கிட்ட சொல்லிக்கலான்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் முத்துவும் மீனாவும் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்காக உங்கள் அம்மா வரணும்ல. ஏன்னா முத்து சாதாரண கார் டிரைவர் தான் அப்படின்னு மனோஜும் விஜயாவும் என்னெல்லாம் பேசினாங்க. அவங்க முன்னாடி இங்கே முத்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக முன்னேற போகிறான், சம்பாதிக்க போகிறான். இதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் அம்மாவும் சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், மனோஜோடைய புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதும் என் அம்மா கிட்ட வந்து நான் சொல்லலை. என் அம்மாவும் வரலை. ஏன்னா விஜயா இப்போ உங்கள் அம்மா வர வேண்டான்னு சொன்னதால் நான் அமைதியாக இருந்துட்டேன். ஆனால் இப்போ முத்து முன்னேறதை பார்த்து என் அம்மா சந்தோஷப்படணும். கண்டிப்பாக இந்த உண்மையை என் அம்மா கிட்ட சொல்லுவேன். நீ சரியாக தான் சொல்லியிருக்க பரசு. என் அம்மா வந்தாதான் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் முத்து இப்போ ஓனராக போகிறான். இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட போகிறாங்க என் அம்மா. கண்டிப்பாக என் அம்மா கிட்ட நான் ஃபோனில் பேசுகிறேன் பரசு அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. என் ஃப்ரெண்டு பரசு சொல்கிறது எல்லாமே சரிதான். முதல்ல என் அம்மா கிட்ட முத்து மீனாவை பற்றி பேசணும். அவங்க முன்னேறதை பற்றி பேசணும். அவங்க புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறத பற்றி பேசணும் அப்படின்னு அண்ணாமலை யோசிக்கிறாரு. அதனால் விஜயாவுக்கு தெரியாமல் தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு அண்ணாமலை. அண்ணாமலை எப்படி இருக்க அண்ணாமலைன்னு கேட்குறாங்க இங்கே வந்து முத்துவோட பாட்டி. அம்மா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன அண்ணாமலை, முத்து, மீனா யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. ஏதாவது பிரச்சனையா? இங்கே முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் அவங்க சந்தோஷமாக இருக்காங்கம்மா. எங்களுக்கு எப்பயுமே முத்துவும் மீனாவும் நிறைய உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும். முத்துவை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு பாட்டி சந்தோஷமாக பேசுகிறாங்க. அம்மா, முத்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறான். அது மட்டும் இல்லாமல் முத்து நினச்ச மாதிரியே இங்கே ட்ராவல்ஸ் வந்து ஆரம்பிக்க போகிறான். நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்துடுவேன் அண்ணாமலை. ஆனால் முத்து இதை பற்றி என்கிட்ட பேசவே இல்லையா அண்ணாமலை அப்படின்னு சொல்லும்போது, முத்துவுக்கு இப்போ நிறைய வேலை இருக்குமா. அதான் முத்து உங்ககிட்ட சொல்லாமல் இருந்திருப்பான். ஆனால் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு முத்துவும் மீனாவும் எதிர்பார்ப்பாங்க. நான் சொன்ன உடனே நீங்கள் வருவீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக வருவேன் அண்ணாமலை. இங்கே விஜயா எங்க? முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் நான் பேசணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, இன்னொரு முக்கியமான உண்மையை உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன அண்ணாமலை அப்படின்னு சொல்லி பேசும்போது, அம்மா, நாங்கள் இப்போ மீனா வீட்டில் தான் இருக்கோம். நம்ம சம்மந்தி வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக அங்கே போயிருக்கீங்க? சம்மந்தியை பார்க்கறதுக்காக வந்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா அப்படின்னு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அண்ணாமலை. அண்ணாமலை சொல்கிறாரு, விஜயாவும் மனோஜும் திட்டம் போட்டு எங்களை ஏமாற்றிட்டாங்க. சிந்தாமணி பேச்சை கேட்டு எங்களுக்கு தெரியாமல் வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆனால் சிந்தாமணியும் ஃபினான்சியரும் நிறைய பணம் வாங்கியிருக்காங்கன்னு உடனே இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சதால் நாங்கள் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்னோம். முத்து பேச்சை கேட்டு வேறு வழி இல்லாமல் சம்மந்தி வீட்டில் தான் தங்கியிருக்கோம். வசதியாக இருக்கணும்னு விஜயா இங்கே ஸ்ருதியோட வீட்டுக்கு போனான். ஆனால் அங்கேயும் இருக்கவே மாட்டேன்னு மீனா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டா. இந்த வீட்லேயும் எந்த வேலையும் செய்யாமல் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்கா விஜயா. எங்கள் பேச்சை விஜயா கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லும்போது, விஜயாவால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கா. இந்த உண்மையை முன்னாடியே சொல்லியிருந்தா உடனே நான் கிளம்பி வந்திருப்பேன். விஜயாவையும் மனோஜையும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டிருப்பேன். ஏன் விஜயா இப்படிலாம் செய்கிறா? என்ன அண்ணாமலை, விஜயா திருந்தவே மாட்டேங்கிறா. இந்த உண்மையை ஏன் என்கிட்ட சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, அம்மா, நாங்கள் எங்கே போகிறது, எங்கே தங்குறது, யார்கிட்ட உதவி கேட்குறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அந்த நிலமையில எப்படிம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியும், எப்படிம்மா பேச முடியும்? இப்போவே நீங்கள் இவ்வளோ மனசு வேதனைப்படுறீங்க. அந்த சமயம் நீங்களும் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் எங்கேம்மா தங்குவீங்க? நாங்களே மீனா வீட்டில் தான் வந்து தங்கியிருக்கோம்.
உங்களுக்கு தெரியும் மீனா வீட்டில் ஒரு ரூம் தான் இருக்குது. அந்த ரூமையும் விஜயாவுக்காக கொடுத்துட்டாங்க. மீனாவோட அம்மாவும் மீனாவும் எங்களுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. மீனா எப்பயுமே எங்களுக்கு தான் உதவி செய்யணும்னு நினப்பா. அதே மாதிரி இங்கே சம்மந்தியும் எங்களுக்காக சமைச்சு கொடுக்குறாங்க. எங்களுக்கு என்ன வேணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்னம்மா செய்ய முடியும்? இந்த உண்மையை சொன்னால் நீங்கள் மனசு வேதனைப்படுவீங்க. அதே மாதிரி விஜயா இப்படி செஞ்சுருக்கவே கூடாதுன்னு நீங்கள் வந்து பேசுவீங்க. நீங்கள் எங்களை நினச்சி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் இந்த உண்மையை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. இருந்தாலும் அண்ணாமலை, நீயாவது இந்த உண்மையை சொல்லியிருக்கலாம். நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாமே, எதுக்கு சம்மந்தி வீட்டில் தங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா, இத்தனை நாள் தனியாக இருந்து உங்களை நீங்கள் பார்த்துக்கிறீங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க. நாங்கள் இப்போ வரைக்கும் உங்களுக்கு உதவி செய்யவே இல்லை, உங்களை பார்க்க சரியாக வரதும் இல்லை. ஆனால் நீங்கள் எங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனைன்னு உடனே உங்ககிட்ட உதவி கேட்க என்னால் முடியலம்மா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. போதும் அண்ணாமலை, நீ என்னுடைய பையன். உனக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக உனக்காக நான் வருவேன். மீனா வீட்டுக்கு தானே வரணும், நான் வரேன். இங்கே விஜயா கிட்ட கேள்வி கேட்குறதுக்காக வரல. இங்கே முத்துவும் மீனாவும் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு அவங்களுக்காக மட்டும்தான் வரேன். போதுமா அண்ணாமலை அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. நீங்கள் வரணும்னு தான் நினச்சேன். உடனே கிளம்பி வரேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது, ஆமாம் அண்ணாமலை, நம்ம வீடு கண்டிப்பாக கிடைக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. முத்துவும் மீனாவும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. ஆனால் விஜயா முத்து மீனாவை புரிஞ்சுக்காம முத்து வந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கவே கூடாதுன்னு தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறா. மனோஜ் மட்டும்தான் பெரிய பிஸ்னஸ் செய்யணும், மனோஜ் மட்டும்தான் நல்லா சம்பாதிக்கணும்னு விஜயா இப்போ வரைக்கும் இங்கே மனோஜை விட்டு கொடுக்காம பேசிகிட்டு இருக்கா. என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலன்னு சொல்லும்போது, அதெப்படி இன்னும் விஜயா மனோஜை விட்டு கொடுக்காம பேசுகிறாளா? நான் வரேன், இங்கே மனோஜுக்கும் விஜயாவுக்கும் சரியான பதில் கொடுக்குறேன். நீ உண்மையை சொல்லிட்டல, இனி நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் இரு. கண்டிப்பாக முத்து மீனாவுக்காக நான் வருவேன். மீனா வீட்டுக்கு வரேன். மீனா என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பா. இத்தனை நாள் நம்ம வீட்டில் இருக்கும்போது மீனா எனக்காக ரொம்ப ருசியாக சமைச்சு கொடுப்பா. ஆனால் என் மருமக விஜயா எனக்குன்னு சமைச்சு கொடுக்க மாட்டா, என்னை கண்டுக்கவே மாட்டா. உங்கள் வீட்டுக்கு நான் வரும்போதே, அத்தை எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவா. ஆனால் மீனா தான் ரொம்ப பொறுப்பான மருமகளா என்னை அவ்வளோ அக்கறையாக பார்த்துப்பா. இப்போ மீனா வீட்டிலேயே வந்து விஜயா தங்கியிருக்கானா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இனியாவது மீனா முத்துவோட அருமை பெருமையை விஜயா புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கலனா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க பாட்டி. எப்படியோ என் அம்மா கிட்ட உண்மையை சொல்லிட்டேன், என் அம்மா வந்தால் முத்துவும் மீனாவும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு அண்ணாமலை வந்து யோசிக்கிறாரு. இங்கே ஃபினான்சியர் சிந்தாமணி கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு இப்போ நிறைய பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன், எனக்கு தர வேண்டிய பணத்தை சிந்தாமணி எப்போ தரப்போறீங்கன்னு கேட்கும்போது, பொறுமையாக இருங்க சார், எனக்கு விஜயாவோட வீடு கிடைக்கணும், அதுக்கப்புறமா உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை நான் கண்டிப்பாக தருவேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சிந்தாமணி, உங்களுக்காக நிறையா வந்து உதவி செஞ்சுருக்கேன், எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருக்கேன், விஜயாவோட வீடு கிடைக்கணுன்றதுக்காக முத்துவும் மீனாவும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. ஆனால் அவங்க நினச்சதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ என்னுடைய பிஸ்னஸ்க்காக எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, நீங்கள் எனக்கு ஏற்கனவே நிறைய பணம் கொடுக்கணும். உங்கள் பேச்சை கேட்டு உங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கேன், ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு தர வேண்டிய பணத்தை நீங்கள் தரவே இல்லை. ஆனால் உங்களுக்காக நான் உதவி செய்யணும்னு மட்டும் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார், இப்போ என்னால் உங்களுக்கு பணம் கொடுக்கவே முடியாது. விஜயாவோட வீடு எனக்கு கிடைக்கட்டும், அதுக்கப்புறமா தான் நான் தர வேண்டிய பணத்தை தருவேன். நீங்கள் தேவையில்லாமல் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஃபினான்சியர் வந்து யோசிக்கிறாரு. சிந்தாமணிக்காக நம்ம எவ்வளோ உதவி செய்கிறோம், ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனைனா சிந்தாமணி கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இனி எதுக்காக சிந்தாமணிக்காக நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு ஃபினான்சியர் வந்து யோசிக்கிறாரு. சிந்தாமணிக்காக தான் இங்கே விஜயா கிட்டேயும் மனோஜ் கிட்டேயும் பேசினேன். நான் தான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு இங்கே விஜயா கிட்ட பேசி அவங்கக்கிட்ட வந்து வீட்டு பத்திரத்தையும் நான் தான் வாங்கினேன். ஆனால் இப்போ விஜயாவோட வீட்டு பத்திரம் இங்கே வந்து சிந்தாமணி கிட்ட இருக்குது. ஆனால் சிந்தாமணி எனக்கே உதவி செய்ய முடியாது, எனக்கு தர வேண்டிய பணத்தை தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. இனி சிந்தாமணிக்கு நம்ம உதவி செய்யக்கூடாது, விஜயாவோட வீடு சிந்தாமணிக்கு கிடைக்கவே கூடாது. நான் தானே இத்தனை நாள் இவங்களுக்கு உதவி செஞ்சேன், ஆனால் இதை பற்றி சிந்தாமணி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக விஜயாவோட வீடு கிடைச்சதுக்கப்புறம் சிந்தாமணி எனக்கு தர வேண்டிய பணத்தை தரமாட்டாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு உதவி செய்யாத சிந்தாமணி இனி நான் கேட்ட பணத்தை தருவாங்களா? இனி சிந்தாமணியை நம்பவே கூடாது. எப்படி விஜயாவை ஏமாத்துனாங்களோ, விஜயா கிட்ட இருக்கிற வீட்டு பத்திரத்தை வாங்கணும்னு விஜயா கிட்ட வந்து பேசுனாங்களோ, அதே மாதிரி என்கிட்ட உதவி கேட்கணும்னு நினைக்கிற சிந்தாமணி எனக்காக உதவி செய்ய மாட்டாங்க, என்னையும் ஏமாத்தலான்னு நினைக்கிறாங்க. அதனால் இனி சிந்தாமணிக்கு உதவி செய்யக்கூடாது, மீனா முத்துவுக்கு தான் உதவி செய்யணும். இங்கே சிந்தாமணி
சிந்தாமணி என் பேச்சை கேட்குறதில்ல. சிந்தாமணியால் எனக்கு நிறைய பிரச்சனை வருது. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கேன். ஆனால் இப்போ கூட சிந்தாமணி எனக்காக உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சிந்தாமணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்கார் ஃபினான்சியர். அந்த சமயம் இங்கே வந்து ஃபினான்சியரோட ஆஃபீஸ்க்கு வந்தவங்க, நீங்கள் எப்போ எங்களுக்கு பணம் கொடுப்பீங்க? உங்கள் பேச்சை கேட்டு தானே சிந்தாமணிக்காக நாங்கள் நிறைய உதவி செஞ்சுருக்கோம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கும்போது, இல்லை சிந்தாமணிக்காக உங்களுக்கு நான் பணம் கொடுக்க முடியாது. சிந்தாமணி பேச்சை கேட்டு இவங்க எல்லாரும் சிந்தாமணிக்கு உதவி செய்யணும்னு எல்லா ஏற்பாடையும் செஞ்சேன். ஆனால் இப்போ இவங்களுக்கும் நான் தான் பணம் கொடுக்கணும், என்ன செய்கிறது அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறாரு இங்கே வந்து ஃபினான்சியர். அந்த சமயம் பேசாமல் இனி சிந்தாமணிக்கு உதவி செய்யாமல் இங்கே மீனா முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு விஜயாவோட வீட்டு பத்திரத்தை நம்ம திருப்பி வாங்கி கொடுக்கணும். உண்மையை போலீஸ்கிட்ட சொல்லணும். இங்கே போலீஸ்கிட்ட உதவி கேட்கணும். அப்போ தான் சிந்தாமணியை பற்றின உண்மை எல்லாருக்கும் தெரிய வரும். அதே மாதிரி சிந்தாமணிக்கு விஜயாவோட வீடு கிடைக்கவே கூடாது. நம்ம சிந்தாமணிக்காக நிறைய பணம் கொடுத்துருக்கோம், எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருக்கோம். ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனைனா கண்டுக்காமல் நமக்கு உதவி செய்யாமல் நமக்கு தர வேண்டிய பணத்தையும் தராமல் சிந்தாமணி நம்மளை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சிந்தாமணியால் எனக்கு நிறைய பிரச்சனை வருது. சிந்தாமணிக்காக உதவி செய்யணும்னு நான் எல்லார்கிட்டேயும் பேசியிருக்கேன். நம்ம ஆஃபீஸ்க்கு வந்த எல்லாரும் என்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. இனி சிந்தாமணி பேச்சை கேட்க வேண்டாம், சிந்தாமணிக்கு உதவி செய்ய வேண்டாம் அப்படின்னு ஃபினான்சியர் வந்து யோசிக்கிறாரு. சிந்தாமணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்கார் ஃபினான்சியர். அதனால் இங்கே ஃபினான்சியர் வந்து முத்துவுக்கும் மீனாவுக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு இங்கே வந்து உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு, சிந்தாமணியை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இங்கே முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஃபோன் பண்ணுறாரு ஃபினான்சியர். உடனே முத்து சொல்கிறாங்க, பாத்தியா மீனா, ஃபினான்சியர் ஃபோன் பண்ணுறாரு, எப்படியாவது பணத்தை நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்வார். இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணலைன்னா உங்கள் வீடு உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்வார். என்ன பேசுகிறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க ஃபினான்சியர் நம்ம ஃபோன் பண்ணால் பேச மாட்டார். இப்போ ஃபினான்சியர் நமக்கு ஃபோன் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். முதல்ல நீங்கள் என்னென்னு கேளுங்க, பேசி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மீனா சொல்கிறது சரிதான். மீனா என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும். நம்ம வந்து ஃபினான்சியரை பார்க்கணுன்னு ஆஃபீஸ்க்கு போயிருக்கோம், ஃபினான்சியருக்கு ஃபோன் பண்ணியிருக்கோம். ஆனால் ஃபினான்சியரை பார்க்கவும் முடியல, இங்கே ஃபினான்சியர் நம்மக்கிட்ட பேசவும் இல்லை. ஆனால் ஃபினான்சியர் இப்போ நமக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு முத்து புரிஞ்சுக்கிறாரு. உடனே சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு பேச ஆரம்பிக்கும்போது, முத்து நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்ககிட்ட நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சார் நாங்கள் பணத்தை ஏற்பாடு பண்ணிடுவோம் சார் அப்படின்னு சொல்லும்போது, முத்து சிந்தாமணியால் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். நான் சிந்தாமணிக்கு உதவி செஞ்சேன். ஆனால் இப்போ சிந்தாமணியால் எனக்கே நிறைய பிரச்சனை வருது. சிந்தாமணி எனக்கு தர வேண்டிய பணத்தை தராமல் வந்து என்னை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க. இப்போ தான் முத்து உங்களை பற்றி நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். இனி சிந்தாமணியால் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் சிந்தாமணி வந்து உங்கள் வீட்டு பத்திரத்தை வச்சுருக்காங்க. சிந்தாமணி விஜயாவையும் மனோஜும் ஏமாற்றி தான் வீட்டு பத்திரத்தை வாங்கியிருக்காங்கன்ற உண்மை எனக்கு தெரியும். இத்தனை நாள் சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணேன், இனி நான் வந்து சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். இங்கே சிந்தாமணிக்காக நிறைய உதவி செஞ்சேன், எல்லா ஏற்பாடையும் செஞ்சேன். ஆனால் எனக்காக அவங்க தர வேண்டிய பணத்தை தராமல், என்னுடைய பிஸ்னஸை பற்றி யோசிக்காமல், விஜயாவோட வீடு கிடைக்கணுன்றதுக்காக அவங்க எல்லா வேலையும் சரியாக செய்கிறாங்க. இப்போ தான் சிந்தாமணியை பற்றி ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு பிரச்சனைனா சிந்தாமணி கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் சிந்தாமணிக்காக எப்பயுமே நான் உதவி செய்யணும். அதனால் சிந்தாமணிக்கு இனி உதவி செய்யவே மாட்டேன். விஜயாவோட வீடு சிந்தாமணிக்கு கிடைக்கவே கூடாது. உங்களுக்கு நான் உதவி செய்கிற முத்து அப்படின்னு ஃபினான்சியர் பேசும்போது, எதுக்காக ஃபினான்சியர் இப்படிலாம் பேசுகிறாரு? எப்பயுமே சிந்தாமணிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவார். நமக்கு உண்மையாகவே உதவி செய்கிறேன்னு சொல்கிறாரா, இல்லை எதுக்குன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இங்கே வந்து முத்து. சரி சார், ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லும்போது, முத்து நான் உண்மையை தான் சொல்கிறேன். இனி சிந்தாமணிக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். என்னை மன்னிச்சிருங்க முத்து. நான் தான் உங்களை புரிஞ்சிக்காம சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணதால் உங்களுக்கு நிறைய பிரச்சனை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இங்கே மனோஜ்கிட்டையும் விஜயாக்கிட்டேயும் பேசி வீட்டு பத்திரத்தை நான் தான் வாங்கினேன். அந்த வீட்டு பத்திரத்தை இங்கே வந்து சிந்தாமணிக்கிட்டேயும் கொடுத்துட்டேன். மறுபடியும் இந்த வீடு உங்களுக்கு கிடைக்கணும். அதுக்காக நம்ம போலீஸ்கிட்ட தான் உதவி கேட்கணும். நான் சிந்தாமணியை பற்றின உண்மையை தெளிவாக சொல்கிறேன். அவங்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டு சிந்தாமணிக்கிட்ட இருக்கிற வீட்டு பத்திரத்தை கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாங்க. நீங்கள் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி சார் பணத்தை ஏற்பாடு பண்ண முடியும்? புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் சிந்தாமணியால் நிறைய பிரச்சனை வருது. என்ன செய்யன்னு தெரியாமல் நான் வந்து ரொம்ப யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, கவலைப்படாமல் இருங்க முத்து, உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். உங்கள் வீட்டு பத்திரம் கிடைக்கிறதுக்காக நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு இங்கே ஃபினான்சியர் சொல்லும்போது முத்து சந்தோஷப்படுறாரு. சரி சார்,
உங்களை நான் வந்து பார்க்குறேன், உங்கள் ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு முத்து. உடனே மீனா சொல்கிறாங்க, ஃபினான்சியர் எதுக்கு ஃபோன் பண்ணாருன்னு கேட்குறாங்க மீனா. இங்கே ஃபினான்சியர் வந்து இனி சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு, நமக்கு உதவி செய்கிறேன்னு சொல்கிறாரு. ஏன்னா சிந்தாமணி வந்து ஃபினான்சியருக்கு தர வேண்டிய பணத்தை தராமல் சிந்தாமணி ஃபினான்சியரை ஏமாத்திருக்காங்க. அதனால இப்போ நமக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு ஃபினான்சியர். என்னால் இதெல்லாம் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, சிந்தாமணி நம்ம எல்லாரையும் ஏமாத்துனாங்க. அதே மாதிரி ஃபினான்சியர்கிட்டையும் உதவி கேட்டிருக்காங்க. ஃபினான்சியர் சிந்தாமணி மேலே உள்ள நம்பிக்கையில் நிறைய உதவி செஞ்சுருக்காரு. ஆனால் இப்போ தன்னுடைய பிஸ்னஸ்க்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க சிந்தாமணின்னு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு, சிந்தாமணியை பற்றின உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இப்போ சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டான்னு ஃபினான்சியர் வந்து யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுத்திருக்காரு. அப்போ ரொம்ப சந்தோஷங்க. உடனே இங்கே ஃபினான்சியர் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஃபினான்சியர் உண்மையாகவே நமக்கு உதவி செஞ்சால் சந்தோஷம்தான். ஃபினான்சியர் சொன்ன மாதிரியே போலீஸ்கிட்ட உதவி கேட்போம், உண்மையை சொல்லுவோம், சீக்கிரமாகவே பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுப்போன்னு பேசிட்டு நம்ம வீட்டு பத்திரத்தையும் வாங்குவோம், நம்ம வீட்டுக்கு எல்லாரும் கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல, ஃபினான்சியர் மனசு மாறிட்டாரு, நமக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, இப்போ தான் மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, நீங்கள் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்போ ஃபினான்சியர் பேசுனதுக்கப்புறமா நம்ம வீடு கிடைக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு மீனா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் முத்துவும் மீனாவும் ஃபினான்சியரை பார்த்து பேசுகிறாங்க. இங்கே ஃபினான்சியர் முத்துவுக்கும் மீனாவுக்கும் உதவி செய்கிறேன்னு சொன்னதால் போலீஸ்கிட்ட உதவி கேட்குறாங்க. சார், முத்துவும் மீனாவும் ரொம்பவே நல்லவங்க. சிந்தாமணி தான் இங்கே விஜயாவையும் மனோஜையும் ஏமாற்றி அவங்க வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டாங்க. இங்கே மனோஜும் விஜயாவும் நிறைய பணம் வாங்கலை. அவங்க பிஸ்னஸ்க்காக எவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் மனோஜ் மறுபடியும் இந்த பணத்தை திருப்பி தரக்கூடாதுன்றதுக்காக என்கிட்ட மனோஜ் நிறைய பணம் வாங்கியிருக்காருன்னு சிந்தாமணி பொய் சொல்கிறாங்க. இங்கே விஜயா கிட்ட நிறைய பணம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. விஜயாவோட வீடு கிடைக்கிறதுக்காக தான் சிந்தாமணி இப்படிலாம் செய்கிறாங்க. சிந்தாமணிக்கு நானும் நிறைய உதவி செஞ்சுருக்கேன். ஆனால் சிந்தாமணியால் இப்போ எனக்கே பிரச்சனை வருது. என்னையே ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க சிந்தாமணி. அப்படி இருக்கும்போது முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு யோசிச்சு தான் இப்போ உண்மையை சொல்கிறேன். என்கிட்ட ஆதாரம் இருக்குது சார். சிந்தாமணி நிறைய பொய் சொல்கிறாங்க, விஜயா வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு ஆதாரத்தோட உண்மையை சொல்கிறாரு ஃபினான்சியர். மீனாவும் முத்துவும் சந்தோஷப்படுறாங்க. இங்கே சிந்தாமணியை வர வைக்கிறாங்க. ஃபினான்சியர் முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்யன்னு யோசிக்கிறாங்க சிந்தாமணி. உடனே ஃபினான்சியர் சொல்கிறாங்க, போதும் சிந்தாமணி, உங்களுக்காக நான் நிறைய உதவி செஞ்சதெல்லாம் போதும். இனி உங்கள் பேச்சை என்னால் கேட்கவே முடியாது. இப்போவே விஜயாவோட வீட்டு பத்திரத்தை நீங்கள் திருப்பி தரணும். உங்களுக்கு நான் தானே உதவி செஞ்சேன். அதனால தான் உங்களை பற்றின உண்மையை ரொம்ப தெளிவாக ஆதாரத்தோட இங்கே எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, பதில் பேச முடியாமல் சிந்தாமணி அமைதியாக இருக்காங்க. உண்மையாகவே மனோஜ் தன்னுடைய பிஸ்னஸ்க்காக உங்ககிட்ட எவ்வளோ பணம் வாங்கினாரு? நீங்கள் பணத்தை தரலை, ஃபினான்சியர் தானே பணம் கொடுத்துருக்காரு. ஆனால் எதுக்காக இவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்கன்னு பொய் சொல்கிறீங்க? இந்த பணத்தை உடனே தரணும்னு எதுக்காக பிரச்சனை செய்கிறீங்க சிந்தாமணி அப்படின்னு கேட்கும்போது இங்கே பதில் பேசாமல் அமைதியாக இருக்காங்க சிந்தாமணி. உடனே முத்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா சார், சிந்தாமணி பதில் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க இத்தனை நாள் எங்களை ஏமாற்றிருக்காங்க, பொய் சொல்லியிருக்காங்க. இப்போயாவது உங்களுக்கு புரியுதா சார் அப்படின்னு சொல்லும்போது, உடனே விஜயாவோட வீட்டு பத்திரத்தை நீங்கள் திருப்பி தரணும், இல்லைனா என்றைக்குமே நீங்கள் வெளியில் வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் பிஸ்னஸ் செய்யவும் முடியாது. விஜயாவை ஏமாற்றி அவங்க வீடு கிடைக்கணும்னு இப்படியெல்லாம் தேவையில்லாத வேலையை செய்கிறீங்கன்னு ஃபினான்சியர் ஆதாரத்தோட தெளிவாக உண்மையை சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே நீங்கள் என்ன பேசினாலும், என்னதான் நீங்கள் சொல்லணும்னு நினச்சாலும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு எங்களால் நம்பவே முடியாது. நீங்கள் விஜயாவை ஏமாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார், மனோஜ் தான் அண்ணாமலையோட கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்தாரு. எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்க சொல்லுங்கள் சார். அப்புறமா வீட்டு பத்திரத்தை தரலாமா வேண்டாமான்னு நான் யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, என்னுடைய ஆஃபீஸில் தான் இங்கே மனோஜ் வந்து சிந்தாமணி பேச்சை கேட்டு தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சார். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே சிந்தாமணி மட்டும்தான் அப்படின்னு ஃபினான்சியர் வந்து மனோஜுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. என்ன ஃபினான்சியர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினச்சேன். இப்போ வேணும்னே உண்மையை சொல்கிறேன்னு என்னை வசமாக மாட்டி விட்டுட்டாரே. இந்த ஃபினான்சியரை நம்பி நான் தான் ஏமாந்து போய் நிற்கிறேன். இப்போ ஃபினான்சியர் முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு. நான் தான் என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறேன். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சிந்தாமணி தான் சொல்கிறாரு அப்படின்னு என்ன செய்யன்னு தெரியாமல் சிந்தாமணி யோசிக்கும்போது முத்து சொல்கிறாங்க, என்ன சிந்தாமணி, ஃபினான்சியர் எப்பயுமே உங்களுக்கு உதவி செஞ்சார். ஆனால் ஃபினான்சியரே ஏமாத்திரம் நீங்கள் நினச்சிங்க. அதான் ஃபினான்சியர் இப்போ எங்களுக்கு உதவி செய்கிறாரு. நீங்கள் இப்போ
பதில் பேச முடியாமல் அமைதியாக இருக்கீங்க. எங்கள் வீட்டு பத்திரத்தை கொடுத்துருங்க. எப்படியாவது நாங்கள் தர வேண்டிய பணத்தை கொடுப்போம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பணத்தையும் இப்போ தர முடியாது. ஏன்னா மனோஜ் உங்ககிட்ட இவ்வளோ பணம் வாங்கவே இல்லை. மனோஜ் தன்னுடைய பிஸ்னஸ்க்காக எவ்வளோ பணம் வாங்கியிருக்காருன்னு எங்களுக்கு தெரியும். அந்த பணத்தை நாங்கள் கண்டிப்பாக திருப்பி தருவோம். விஜயாவோட வீடு கிடைக்கணுன்றதுக்காக நீங்கள் இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சீங்க. இப்போ என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறீங்க சிந்தாமணி. நீங்கள் கண்டிப்பாக எங்களுடைய வீட்டு பத்திரத்தை கொடுக்கணும். நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக எங்கள் வீட்டுக்கு போகணும். எங்கள் வீடு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. என் அம்மா எங்கள் வீடு கிடைக்கணும்னு ரொம்பவே யோசிக்கிறாங்க. மறுபடியும் நாங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு திரும்பி போகணும். எங்கள் வீடு கிடைச்சா என் அம்மா, அப்பா, ரவி, ஸ்ருதி, மனோஜ் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு முத்து பேசும்போது ஃபினான்சியர் சொன்ன உண்மையால் இங்கே சிந்தாமணி கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. சிந்தாமணி என்ன செய்யன்னு யோசிக்கிறாங்க. வேறு வழியே இல்லை. இங்கே ஃபினான்சியர் இப்படி உண்மையை சொல்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு முத்து மீனா கிட்ட விஜயாவோட வீட்டு பத்திரத்தை திருப்பி கொடுக்குறாங்க. சீக்கிரமா மனோஜ் தர வேண்டிய பணத்தை நாங்கள் தந்துருவோன்னு மீனா சொல்கிறாங்க. ஃபினான்சியர் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஃபினான்சியர் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க சிந்தாமணி. முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமா வீட்டு பத்திரம் கிடச்சிருச்சு, நம்ம வீடு மறுபடியும் நமக்கு கிடச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறாங்க. அங்கே வந்த ஃபினான்சியர் முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. இத்தனை நாள் உங்களை புரிஞ்சுக்காம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தேன். சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ண உதவி செஞ்சேன். ஆனால் சிந்தாமணியை பற்றின உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனி சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக முத்து, மீனா உங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். இனி சிந்தாமணியால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சந்தோஷமாக பேசுகிறாரு ஃபினான்சியர். சார், நீங்கள் மனசு மாறிட்டீங்க, எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுவே போதும். நீங்கள் செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. முத்து, மீனா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு முத்து மீனா கிட்ட ஃபினான்சியர் பேசுனது மட்டும் இல்லாமல் உதவி செஞ்சது மட்டும் இல்லாமல் மன்னிப்பு கேட்குறாரு. முத்துவும் மீனாவும் ஃபினான்சியர் செஞ்ச உதவியால் தான் இப்போ வீட்டு பத்திரம் மறுபடியும் கிடச்சிருக்கு. எல்லாரும் சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி வராங்க. இங்கே ஃபினான்சியர் இப்படிலாம் செய்வாருன்னு நான் யோசிக்கவே இல்லை. நமக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே மீனா முத்துவுக்கு உதவி செஞ்சது மட்டும் இல்லாமல் விஜயாவோட வீட்டு பத்திரத்தையும் திருப்பி வாங்கி கொடுத்துட்டாரு. இப்போ விஜயாவும் முத்து, மீனான்னு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. விஜயாவோட வீடு எனக்கு கிடைக்கணும்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். இங்கே விஜயா கிட்ட பேசி புரிய வச்சு மனோஜுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்ன உடனே விஜயா என் பேச்சை கேட்க ஆரம்பித்தாங்க. அதனால் விஜயா என் பேச்சை கேட்டு வீட்டு பத்திரத்தையும் ஃபினான்சியர் கிட்ட கொடுத்தாங்க. ஆனால் இப்போ ஃபினான்சியர் என் பேச்சை கேட்காம முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு உதவி செய்கிறேன்னு இப்படி என்கிட்ட இருந்த வீட்டு பத்திரத்தையும் வாங்கி கொடுத்துட்டாரு முத்துவுக்கும் மீனாவுக்கும். இப்போ முத்து மீனா சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ நான் தான் என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக இங்கே அண்ணாமலை கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. ஃபினான்சியர் மனசு மாறிட்டாரு. இப்போ எங்களுக்கு உதவி செய்கிறேன்னு இந்த வீட்டு பத்திரத்தையும் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனால் சிந்தாமணி இப்போ வசமாக மாட்டிக்கிட்டாங்க. அவங்க இனி நமக்கு எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சந்தோஷமாக முத்து அண்ணாமலை கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, முத்து, நீ சொல்றது எல்லாமே உண்மைதானா? சிந்தாமணிக்கு சரியான பதில் கிடைச்சிருச்சு, எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு முத்து மீனா கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க விஜயா. விஜயா இப்படி சந்தோஷமா பேசுறத பார்த்துட்டு மீனா சொல்றாங்க, பரவாயில்ல, விஜயாத்த இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. மீனா, நம்ம வீட்டு பத்திரம் நமக்கு கிடச்சிருச்சு, இனி நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், இனி நம்ம பிஸ்னஸை நல்லபடியாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக பேசுகிறாரு முத்து. முத்துவால் தான் நம்ம வீடு மறுபடியும் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு விஜயா சந்தோஷப்படுறாங்க. முத்து புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மீனா.